இந்த ஹீரோக்கு பேய்களை பார்க்குற சக்தி இருக்கு. இவனை சுற்றி ஆத்மா இருந்ததுன்னா அவன் கையில் இருக்க பேண்டை இவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே அதை காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி இவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இவனோட கையில் போட்டிருக்க பேண்டு இவனோட கையை லைட்டாக இருக்குது. என்னன்னு சுற்றி பார்த்தா இவன் பின்னாடியே ஒரு பேய் உட்காந்துருக்கு. இவன் அந்த பேயை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் இப்போ அவனோட ஷோல்டர் ரொம்பவும் வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவனோட ஷோல்டரில் அந்த பேய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணி புதைச்சிருப்பாங்க. இவளோட அப்பா இவளை ரொம்ப நாள் தேடுறதுனால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. ஹீரோவும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுனால அவங்க இவளோட உடம்ப கைப்பற்றி அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. அதுல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா பார்ட்டி செலிப்ரேட் பண்ணி போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியில வரும்போது பேசிட்டு வந்த போனு கட் ஆகிடுது. இவ போட்டோஸை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு நிற்கிது. அதுவும் சாதாரணமாக இல்லாமல் வாய் ஃபுல்லாக ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறத பார்த்துட்டு இவ பயந்து நீ யாருன்னு கேட்டுட்டு பின்னாடி வரும்போது சடனாக ஒரு கார் அடித்து அந்த பொண்ணு அந்த இடத்துல துடிச்சு செத்தும் போகிறா. பார்ட்டிக்குள்ளே இருக்க ஒரு பொண்ணு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு ஃபோட்டோஸில் அங்கங்கே இருக்கிறத இந்த பர்த்டே கேர்ள் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. ஏங்களோட தொல்லை அதிகமாகிறதுனால ஹீரோ இந்த ஊரை விட்டே கிளம்பி போகிறான். அப்போ தான் இவனோட பேண்டு ரொம்ப அதிகமாக இருக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒரு பாட்டி எழுந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன பாட்டி உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட விஷயம் நான் எதனா நிறைவேற்றணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா கீழே ஒரு பிராஸ்லெட் விழுந்திருக்கு. அவன் எடுத்து கொடுக்குறான். பஸ்ல இருந்து பின்னாடி ஒரு பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. இவனை பார்த்து இருக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவள் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது மழையில நனையாம இருக்கிறதுக்காக இவன் போய் கொடை பிடிக்கிறான். அப்போ ஒரு கார்காரன் இவன் மேலே சேரவாரி அடிக்க இவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த பொண்ணு அங்கே இல்லை. எதிரில் இருக்க ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கா. இவன் போயிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை மறைச்சிக்க சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவும் டல்லாக இருக்கிறதுனால நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு சொல்லி அவன் கேட்க நான் சோகமாலாம் கிடையாது, என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த கடைக்கார அக்கா ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அக்கா என்ன ஒன்று கொண்டு வந்திருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே இல்லை. இப்போ மழையில் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையதை ஹீரோ பார்க்குறான். இப்போ தான் ஹீரோக்கு புரியுது கையில் இருக்க பேண்டு பஸ்ஸில் இருகுனது அந்த பாட்டினால கிடையாது, பஸ்ஸில் ஹீரோயின் இருந்ததுனால தான். ஸோ இவ பேயின்றது அவனுக்கு இப்போ தான் தெரியுது. அவன் அங்கிள் வீட்டுக்கு போயிடுறான். இவனை மாதிரியே இவன் அங்கிளுக்கும் பேய்களை பார்க்குற சக்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் பில்லி சூனியம் இதை வைக்கிறது எடுக்கிறது பேயை ஓட்டுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இதை பற்றி அவன் கேட்கும்போது இல்லைப்பா அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவனோட ரூம்குள்ளே போகும்போது இறந்து போனவங்க அப்பா அம்மாவோட ஆவி கண்ணாடியில் அவன் கண்ணுக்கு தெரியுது. அவங்க அப்பா அம்மா இறந்த உடனே இந்த ஊரை விட்டே அவன் போயிருப்பான். ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வர்றதுனால இங்கே அவன் ஸ்கூலும் சேர்ந்துடுறான். இவன் கரெக்டாக எந்த ஸ்கூலில் போய் சேர்றான்னா அந்த பார்ட்டியில் இருந்த பசங்க இருக்காங்களே அவங்க படிக்கிற ஸ்கூலில் தான் ஹீரோவும் போய் சேர்றான். இவங்க மொத்தம் 7 பேர். இதுல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு தான் நம்ம ஹீரோ வரான். ஹீரோயின் ஒரு பேயின்னு தெரிஞ்சதுனால அவ பேச வந்தாலும் அது கேட்காத மாதிரியே ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். இந்த பசங்க லேட்டா வந்ததும் இல்லாம உள்ள விடலைன்னா ஸ்கூலுக்கு தர வேண்டிய டொனேஷனை எங்க அப்பா கிட்ட சொல்லி தர விடாம பண்ணிடுவோன்னு வாட்ச்மேனை மிரட்டி உள்ள வந்துடுறானுங்க. ஹீரோ இந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறான். இறந்து போன பொண்ணோட பிளேஸில் தான் இவன் உட்கார போகிறான். அதுக்கு சோனியா ஒத்துக்க மாட்றா. இவங்க எல்லாமே சேர்ந்து ஹீரோவை டீஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ சடனாக ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஒரு பொண்ணு தெரியுறா. அவன் அந்த பொண்ணு அப்படியே அவனோட பென்சிலில் வரைகிறான். அது வேறு யாரும் இல்லை, அந்த மாஸ்க் போட்ட பேய் தான். இவன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். இந்த டயக்ராமை பார்த்து சோனியா பயந்து கத்துறா. இந்த டயக்ராமில் இருக்க பொண்ணை எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டு இவனை எல்லாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணை வீட்டில் கட்டுறாங்க. இவனோட நாய் காணாம போனதுனால இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருப்பா. அப்போ இவன் நாய் குலைக்கிற சத்தம் கேட்கறதுனால இவ கார்டன் பக்கம் போக அந்த நாயோட பெல்ட் மட்டும் இருக்கு. அதை எடுத்துட்டு இவன் நிமிரும் போது இவன் முகத்துல ரத்தம் சொட்டுது. மரத்துல இருந்து பிளட் பலூன் இவ முகத்திலேயே வந்து விழுது. இப்ப அந்த மாஸ்க் போட்டு பேயும் இவ கண்ணு முன்னாடி வந்து போக இவ பார்த்து பயந்துடுறா. இப்ப கையில கிடைக்கிற கோடாரி எடுத்து இவ சுத்தி சுத்தி வெட்டிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த பேய் அங்க இல்ல. சடனா ஒரு உருவம் இவளை வந்து இழுத்துக்கிட்டு போயிடுது. இவளை கண்டு தொண்டமா வெட்டுற சத்தம் மட்டும் தான் அங்க கேக்குது. இறந்து போன பொண்ணோட அம்மா ஸ்கூலுக்கு வர பிரின்சிபல் ஹீரோ கிட்ட சோனியாவை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. ஹீரோ போய் கூப்பிடும் போது அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றாங்க. மாஸ்க் போட்ட பேய வரைஞ்ச அந்த பேப்பரை கிழிச்சு ஹீரோட வாயிலே போட்டு அடைச்சிடுறானுங்க. அப்போ ஹீரோ போய் வெளியில் வாந்தி எடுக்க ஹீரோயின் தான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேச இதை வந்து சோனியா பார்த்துட்டு யார்கிட்ட நீ பேசுகிற, அப்போ நான் உங்ககிட்ட பேயை பேசுகிற சக்தி இருக்கான்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பசங்க அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணுறானுங்க. மறுபடியும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க எனக்கு ஹெல்ப் எதுவும் வேணாம், உங்ககிட்ட எனக்கு பேசுகிறது பிடிச்சிருக்கு, நான் உங்க கூடவே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோ கோவப்படுறான். உனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணும்னா என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்க கோவத்தை ஹீரோயின் கிட்ட காட்ட ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அன்றைக்கி நைட்டு ஹீரோவோட வீட்டில் ஹீரோவோட அங்கிள் ஏதோ மாந்திரிக பூஜை பண்ணிட்டு இருக்காரு. என்ன அங்கிள் இதெல்லாம் விட்டுட்டு தான் சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இல்லைப்பா நான் நல்ல நல்ல கதைகள்லாம் எழுதி வச்சிருக்கேன், இந்த கதைக்கு ஏற்ற டேரக்டர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
அதே சமயம் இந்த பக்கம் இந்த பசங்க வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவன் வெளியில போய் பார்க்க யாருமே அங்கே இல்லை. அதனால மறுபடியும் வந்து சிஸ்டம்ல உட்காரும்போது இதுல ஒரு பையனோட வீட்டில் மட்டும் சடனாக கரண்ட் போயிடுவோம். இவன் கேம் விளையாடுறது ஸ்டாப் பண்ணிடுறான். கீபோர்ட் மட்டும் ஒர்க் ஆகுது. ஆனால் மானிட்டர்ல யாரோட உருவமும் தெரியற மாதிரி இருக்கு. இவன் கிட்ட போய் பார்த்துட்டு பயந்து கத்திட்டு பின்னாடி வரும்போது யாரோ அவன் தலையில கவரை போட்டு அவனை கொன்னுடுறாங்க. இந்த சைடு இவன் இறந்து போயிருக்கிறது அந்த பக்கம் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்த பசங்க யாருக்குமே தெரியல. இவன் ஸ்கூலுக்கே வராதனால இவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே இந்த பசங்க போகிறாங்க. அங்கேயும் அவன் இல்லைன்றதுனால கடைசி எங்கள் கூட வீடியோ கேம் தான் விளையாடிட்டு இருந்தான். அதில் ரெக்கார்டர் இருக்குது, கண்டிப்பாக அதில் ரெக்கார்டாக இருக்கும்னு சொல்லி இவங்க சிஸ்டம்மை பார்க்கும்போது அந்த மாஸ்க் போட்ட பேய் அந்த வீடியோவில் தெரியவும் இவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஹீரோயினை திட்டினாலும் அவளோட ஞாபகமாகவே இருக்கான். அவளோட கையில் போட்டிருக்க பேண்டு ஒரு சைடு போகும்போது பயங்கரமாக இருக்குது. அதனால அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்கேருந்து வாட்ச்மேன் வராரு. இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது போன்னு சொல்லி துரத்தியும் விட்டுறாரு. கடைசியில் ஒரு ப்ளூ கலர் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்க இவன் போய் மன்னிப்பு கேட்குறான். ஹீரோயினும் ஹீரோவை மன்னிச்சிட்றா. இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் ஹீரோயினோட ஃபேஸ் தெரியல. இவ போய் தண்ணியில் பார்க்குறா, அதுலேயும் அவள் ஃபேஸ் தெரியல. அதனால ஹீரோ இவளோட ஃபோட்டோ அழகாக வரைஞ்சி இவளுக்கு ப்ரெசென்ட்டாகவும் பண்ணுறான். வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் அவங்க அங்கிளும் பார்த்துட்டு தான் இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்றா சமைக்கிறது, சாப்பிட்றது, டான்ஸ் ஆடுறதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்க அங்கிள் மட்டும் டே அவள் பேய்டா, அதை ஞாபகம் வச்சுக்கோ, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஸ்கூலில் டீச்சர் மார்க் ஷீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. எப்பயும் போல் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் டாப்பராக இருந்திருப்பா. அதனால் அவளை புகழ்ந்து பேசியிருப்பாரு. இந்த 4 பசங்களுமே ஃபெயில் ஆயிருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்லேயும் நீங்கள் ஃபெயில் தாண்டா ஆவீங்கன்னு சொல்லி இவங்களை பயங்கரமாக திட்டா இந்த சோனியாவுக்கு சமக்கவும் வருது. அதனால் அந்த டாப்பர் பொண்ணை போட்டு கண்ணத்துலேயே அறையிறா. இதை தட்டி கேட்க ஹீரோ போக ஹீரோவை அந்த 2 பசங்களும் பிடிச்சிக்கிட்டு அவங்க ஷூவை கிஸ் பண்ண சொல்லி ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. டீச்சர் வேற ரொம்ப பயங்கரமாக திட்டிட்டு போயிருப்பாரு. அதனால் அடுத்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக மார்க் ஷீட்டே திருடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. இதை ஒருத்தனை அந்த ஸ்கூல் அனுப்ப அந்த நேரத்தில் ஸ்கூல் வாட்ச்மேன் எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பயந்து போய் பயாலஜி லேப்குள்ள ஒளிறான். அங்கிருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு வாட்ச்மேன் வந்து பார்க்கும்போது இவன் டேபிள் அடியில் ஒளிஞ்சிருந்திருப்பான். ரூம்குள்ள யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. இவன் உடனே அவங்க கேங்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உள்ள லாக் ஆயிட்டேன், பேப்பர்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்ல சோனியா உடனே ஐடியா கொடுக்குறா. அதுபடியே இவன் எஸ்கேப் ஆகி லாக்கர் ரூமுக்கு போயிடுறான். அங்கிருந்து கொஸ்டின் பேப்பரை போட்டோ எடுத்து இந்த பசங்களுக்கு அனுப்பிடுறான். இந்த பசங்க அந்த டாப்பர் பண்ண இவங்க கார்டிக்கில் அடைச்சு வச்சிருக்காங்க. அவகிட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சரும் எழுதி வாங்கிக்கிறாங்க. இவன் லாக்கர் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது வாட்ச்மேன் கரெக்டாக வந்துட்டதுனால இவன் பயந்து போய் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஒளிலான்னு போறான். இவன் டோர் க்ளோஸ் பண்ண உடனே ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்குது. இவன் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செத்து போன பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஃபுல்லா ரத்தத்தோட நிக்கிறா. இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இவகிட்ட எழுந்து வரும்போது மாஸ்க் போட்டு பேயும் அந்த இடத்துல வருது. இவனை துரத்தவும் ஆரம்பிக்குது. ரெஸ்ட் ரூம்ல இருக்க டேப்ஸ்ல எல்லாமே பிளட் வந்துட்டு இருக்கு. இவனால அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. இப்போ ஒரு உருவம் வந்து அவனை இழுத்துட்டு போயிடுது. இவனுமே இறந்து போய் அந்த ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. அடுத்த நாள் எக்ஸாம்ல இந்த பசங்க காப்பி அடிக்கிறதை ஹீரோ நோட் பண்றான். இருந்தாலும் அதை கண்டுக்காம அவன் எக்ஸாம் எழுதும்போது சடனாக அவனோட பென்சில் அவனோட கை கட்டுப்பாட்டையும் மீறி கிறுக்க ஆரம்பிக்குது. எக்ஸாம் ஷீட்டு ஃபுல்லாக கிறுக்கவும் அந்த பென்சிலை பிடிக்க ட்ரை பண்ணா அது மாஸ்க் போட்ட பேய் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. சடனாக கையில இருந்து ஒரு கத்திரிக்கோல் எடுத்து ஹீரோ நோக்கி அது குத்த வர ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிக்கிறான். ஆனா இங்க நடந்தது எதுவுமே அந்த கிளாஸ்ல இருக்க யாரு கண்ணுக்குமே தெரியல. ஹீரோ தனக்கு என்ன நடந்ததுன்றதை ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அந்த மாஸ்க் போட்ட பேயோட டயக்ராமையும் காட்டுறான். இதனால கோவப்படுற ஹீரோயின் அதை கிழிச்சு போடுறா. இருந்த 7 பேரில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால நம்ம 3 பேரும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சோனியா எச்சரிக்கை பண்ணுறா. ஆனால் இந்த பையனுக்கு மட்டும் இதெல்லாம் பேய் பண்ணுற மாதிரி தெரியல, யாரோ ஒரு ஆள் பண்ணுறாங்கன்றது தோணுது. இப்போ இவங்க வீட்டில் இவன் முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கும்போது யாரோ வர சத்தம் கேட்குது. இப்போ சடனாக பார்த்தா இந்த வாட்ச்மேன் தான் வந்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஹீரோயின் உங்கள் வீட்டுக்கு வந்து போகிறத ஹீரோட அங்கிளுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால அவள் எப்படி இறந்து போனான்னுட்டு இவர் நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஹீரோயின் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ படிக்கிற அதே ஸ்கூலில் தான் ஹீரோயினும் படிச்சிருந்திருப்பா. இதெல்லாம் ஹீரோ கிட்ட இவர் சொல்ல ஹீரோ அடுத்த நாள் அந்த ஸ்கூல் டாப்பர் பொண்ணு கிட்ட போயிட்டு ஹீரோயின் பத்தி கேட்க அவ சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறா. அதுக்குள்ள அந்த கேங் பசங்க வந்துடுறதுனால அந்த பொண்ணு போயிடுறா. ஹீரோ இப்போ அவங்க ஸ்கூல் லைப்ரரியில போய் செக் பண்ணும்போது ஹீரோயின் பத்தின ஒரு புக் கிடைக்குது. அந்த புக்கை எடுக்கும்போது அந்த மாஸ்க் போட்டு பேயும் அந்த இடத்துக்கு வந்துடுது. அங்க இருக்க புக்ஸ் எல்லாமே பயங்கரமா பறக்குது. இவ மறுபடியும் சிசர் எடுத்துட்டு ஹீரோவை கொலை பண்ண வர அவனோட கையில இருக்க பேண்டு அவ கையில பட்டதும் அந்த மாஸ்க் போட்ட பேய் அங்க இருந்து போயிடுது. அந்த மாஸ்க் போட்ட பேய் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். இவதான் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான்றது ஹீரோக்கு தெரிய வரை இவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். பிளஸ் ஹீரோயின் மேலேயும் ரொம்பவும் கோவப்படுறான். இப்பதான் இவளுக்கு என்ன நடந்ததுன்றதே காட்டுறாங்க. இந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் பொண்ணு தான் ஹீரோயின். இவளும் இந்த 7 பசங்க படிக்கிற அதே கிளாஸ்ல படிக்க வழக்கம் போல இவனுங்க அந்த டாப்பர் பொண்ணு கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதை தட்டி கேட்க ஹீரோயின் போனா அவளையும் அடிச்சு அவளோட முடிய சிசர் வச்சு கட் பண்ணி வாயை லைட்டர் வச்சு எரிச்சு விட்டுறாங்க. இதனால வழியில துடிக்கிற ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போயிடுறா. இவ லிப்ஸ் ஃபுல்லா காயமாயிருக்கும். அதனால மாஸ்க் போட்டு அவ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறா. மறுபடியும் அந்த பசங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது அந்த இடத்துக்கு வர வாட்ச்மேனை பார்த்துட்டு இந்த பசங்க அவளை விட்டுடுறாங்க. இதனால ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகவே பயப்படுறா. இதை பத்தி
பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லி அழ, நீ கவலைப்படாதம்மா, நான் அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றமான்னு இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கே தெரியாம இவன் நைட்டு வீட்டை விட்டு வந்துடுறா. அந்த சமயம் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறாரு. இவங்க அப்பா கிட்ட மாட்டினா அவர் மறுபடியும் கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துருவாருன்னு பயந்துகிட்டு ஹீரோயின் அங்க இருந்து ஓடும்போது ஒரு ப்ளூ கலர் பஸ் இடிச்சு அவ அந்த இடத்துல இறந்து போயிருப்பா. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 7 பேரையும் கொலை பண்ணணும்னு இந்த வாட்ச்மேன் முடிவு பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்க பொண்ணு இறந்தது இவளால தாங்கிக்க முடியாதனால அவங்க பொண்ணோட பாடியை அடக்கம் பண்ணாம அவளை சுத்தி நிறைய பூஜை பண்ணி வச்சிருப்பாரு. இது எல்லாமே தெரிஞ்சும் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால அந்த மாஸ்க் போட்டு போய் அவங்களையும் கொண்டு இருக்கும். இவனை கொலை பண்ண போகும்போது இவன் எஸ்கேப் ஆயிடுறான். இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இவனுக்கு தெரிஞ்சு போறதுனால சோனியா கிட்ட இதை பத்தி சொல்லி வாட்ச்மேன் இருக்கிற இடத்துக்கே அவளை கூட்டிட்டும் போறான். இப்ப இவங்க 2 பேருமே இவர் கொண்டுடுறாரு. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது இந்த கிளாஸ்ல இருக்க பசங்க யாருமே வந்து கேட்காதனால இவங்க எல்லாருமே மொத்தமா கொல்லணும்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. கிளாஸ்ல இருக்க பசங்களை ஒரு இடத்துக்கு மொத்தமா வர வச்சு அவங்களை கொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க வர ஹீரோ லைட்டரை கேட்ச் பண்ணி அவங்க எல்லாருமே காப்பாத்திடுறான். ஒரு பொண்ணு மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கும். அதுதான் இந்த 7 பேர்ல கடைசியா இருக்க பொண்ணு. அவளையும் எப்படியும் அந்த பேய் கொன்னுடுது. ஹீரோயின் ஒரு நல்ல ஆத்மாவா இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்க மாஸ்க் போட்டு பேய் ஒரு கெட்ட ஆத்மாவா இருக்கிறதுனால ஹீரோவை அவளுக்கு சுத்தமா தெரியல. அதனால இப்ப ஹீரோவே கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ போயிட்டு அவ கையை பிடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம அவ கையில இருக்க பேண்டை அவ கையில மாட்டி விட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் வெளியில வரா. ஹீரோயின்குள்ள இருக்க மாஸ்க் போட்ட பேய் வெளியில வந்து ஹீரோவை தாக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அங்கிள் ஒரு மந்திரக்கோளோட வராரு. அதை தூக்கி போட ஹீரோ அதை வச்சு அந்த மாஸ்க் போட்ட பேயை அழிச்சிடுறான். ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இவளோட பிக்சரை இவன் வரைஞ்சிட்டு இருக்கும் போது நிறைய பசங்க வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ஹீரோயின் தான் அந்த பையனோட கையை கடிச்சு ஹீரோவை காப்பாத்திருப்பா. இப்ப அதே பேப்பரை தான் ஹீரோயின் கையில கொடுத்து நான் தான் அவனோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா ஹீரோக்கு இது எப்படி தெரிய வந்திருக்கும்னா ஹீரோவோட அங்கிள் தான் வந்து சொல்லியிருப்பாரு. வாட்ச்மேன் போயிட்டு இவங்க பொண்ணு இறந்த உடனே அவளோட ஆத்மாவை திரும்ப பெறணும்னுட்டு ஹீரோட அங்கிள் கிட்ட தான் ஹெல்ப்பும் கேட்டிருப்பாரு. ஹீரோ தான் தன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றது தெரிஞ்சு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்ப அவங்க அப்பாவை திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஹீரோவுக்கும் ஒரு குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து காத்துலயே மறைஞ்சு போயிடுறா. ஹீரோயின் ஆத்மாக்குள்ள இன்னொரு கெட்ட ஆத்மா இருக்கிறது அவளுக்கே தெரியாது. அவ இறந்து போன அந்த ப்ளூ கலர் பஸ்ல தான் அவ இருந்திருப்பா. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவையும் பார்த்திருப்பா. இதெல்லாம் ஹீரோன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான். இதோட இந்த படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க.